ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாள் வரைக்கும் எதிர்பார்த்து கேட்டுகிட்டே இருந்த என்னோடய பூஜா ரூம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய தெய்வங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கெங்கே வாங்கினேன், எப்படியெல்லாம் பூஜை செய்கிறேன், எப்படியெல்லாம் நான் அழகாக உங்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு இந்த தெய்வங்கள் தான் என் கூடவே இருக்கிறாங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிலை வழிபாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிலைகள் தான் வாங்கி வச்சுருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்குடைய நாள் வரும்ல, அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அலங்காரம் அபிஷேகமெல்லாம் செய்வேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு மனதார செய்வேன். ஓகே, வாங்க இப்போ என்னோடய பூஜா ரூம் டூர் வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ நாம் என்னோடய பூஜா ரூம் டூர் வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேவரட் தெய்வமான விநாயகப் பெருமானிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லா தெய்வங்களுக்குமே முன்முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானிலேருந்து நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இது விநாயகப் பெருமான் வச்சுருக்க டேபிள். இது பார்த்தீங்க அப்படின்னா என் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி டேபிள். அதில் தான் விநாயகப் பெருமானை வச்சுருக்கேன். அவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கப்பு நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு தாமரை பவுல், அது நிறைய காசு போட்டு வச்சுருப்பேன். மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். சங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வலம்புரி சங்கில் அட்சதை போட்டு வச்சுருக்கேன். அதில் வலம்புரி சங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி அதில் துளசியும் போட்டு வச்சுருக்கேன். அதே போல் கல் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். இந்த 2 யானையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் 2 யானை வச்சுருப்பேன். அதே போல் இந்த பாவை அகல் விளக்கு அதுவுமே 2 பக்கமும் ஏற்றி வச்சுருப்பேன். விநாயகப் பெருமானுக்கு இடதுபுறம் வலதுபுறம் 2 வெள்ளி குத்து விளக்கு எப்போதுமே அவர் பக்கத்துலேயே அந்த குத்து விளக்கு இருக்கும். நல்ல நாள் பெரிய நாள்னு சொல்லுவாங்கள்ல, வெள்ளி செவ்வாய் நாட்கள் அல்லது பார்த்திங்கன்னா முக்கியமான நாட்களில் இந்த வெள்ளி குத்து விளக்கு நான் ஏற்றுவேன். மற்ற நாட்கள் எல்லாம் இந்த கல்விளக்கு பாவை விளக்கு அப்படி நான் ஏற்றி வச்சுக்குவேன். இந்த கல்விளக்கை பற்றி ரொம்ப பேர் கேட்டீங்க, இது எங்கே வாங்கினீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா அம்மா வச்சுருந்தாங்க. அவங்க பாட்டி காலத்தில், அவங்களுடைய அப்பத்தா காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கரண்டெல்லாம் இருக்காது இல்லையா, அப்போ அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த விளக்கை தான் எனக்கு கொடுத்தாங்க. இப்போ தான் நான் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தேன். அதே போல் அந்த பாவை விளக்கும் பார்த்திங்க அப்படின்னா பண்ணாரியம்மன் கோவிலில் வாங்கினேன். அந்த விநாயகப் பெருமான் திண்டுக்கல்லில் திண்டுக்கல் இங்கேருந்து ஊருக்கு போகும்போது திண்டுக்கல் டோல்கேட் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஒரு கடை இருக்குது, அங்கே வாங்கினேன். அதே போல் அவர் பக்கம் வச்சுருக்க 2 யானையும் பார்த்திங்க அப்படின்னா பாரியூர் அம்மன் கோவில் திருவிழாவுக்கு போயிருந்தேன், அங்கே வாங்கிட்டு வந்தேன். அதே போல் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹாலில் ஒரு குபேரன் பொம்மை வச்சுருக்கேன். இதை பார்த்திங்க அப்படின்னா லாஃபிங் புத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இது குபேரன். அப்படின்னா அந்த பணமூட்டை கட்டி வச்சுருக்காரு பார்த்திங்களா, அப்படி பணமூட்டையை கட்டி தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அது குபேரன் தான் சொல்லுவாங்க. ஹாலில் நம்மளுடைய நிலைவாசலை பார்த்தது மாதிரி வெளியில் வாசலை பார்த்து சிரிக்கிற மாதிரி நேராக வாசலுக்கு நேராக வச்சுருக்கேன். அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருக்கேன். இதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே போல் குபேர பெருமானுக்கு கீழே பார்த்திங்கன்னா குபேரர் விளக்கு தீபம் ஏற்றி வச்சுருப்பேன். எனக்கு பூஜை ரூம் இல்லை, செல்ஃபு தான் கொடுத்துருக்காங்க. இது கோட்ரஸ் வீடுங்க. ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு நாங்கள் வந்திருக்கோம். கோட்ரஸ் வீடு இது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் செல்ஃபு தான் கொடுத்துருக்காங்க, பூஜை ரூம் கிடையாது. இப்போ இந்த 3 செல்ஃபில் கீழே உள்ள செல்ஃபில் பார்த்திங்க அப்படின்னா நான் எப்போதுமே வீடியோ கொடுப்பேன் இல்லையா, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அபிஷேகம் பண்ணி அந்த இடத்த தான் கீழே வச்சுருக்கேன். அதில் பூஜை பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நீட்டாக மெழுகி விட்டுட்டு கோலம் போட்டு அழகாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு முக்கியமான நாட்கள் வரும்ல, அந்த நாளெல்லாம் வீடியோவாக உங்களுக்கு நான் பூஜை வீடியோவாக கொடுப்பேன். இப்போ 2வது செல்ஃபுக்கு வந்தாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா லிங்கமும் நந்தி பகவானும் வச்சுருக்கேன். லிங்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா உத்திராட்ச மாலை போட்டு விட்டுருப்பேன். அவங்களுக்கு ஒரு தீபம் ஒன்று எப்போதுமே அந்த இடத்துல எரிஞ்சிட்ருக்கும். அதில் இந்த தெய்வம் எங்கே வாங்கினேன், லிங்கமும் இந்த நந்தி எங்கே வாங்கினேன் அப்படின்னா பாரியூர் அம்மன் கோவிலில் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தேங்காயில் செஞ்ச விநாயகப் பெருமான். இது நல்ல ஒரு வலம்புரி விநாயகர்.
ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 13 வருஷம் ஆச்சு இந்த விநாயகர் வாங்கி. தேங்காயில் முழு தேங்காயில் செஞ்சுருப்பாங்க. இந்த யானை பார்த்திங்க அப்படின்னா சந்தனத்தில் செஞ்சது. இது வந்து மைசூரில் வாங்கிட்டு வந்தேன். மைசூர் டூர் போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த யானை வாங்கியுமே. ஆனால் அது வந்து சந்தனம் நல்லா மணக்குங்க. நல்ல சந்தன கட்டையில் செஞ்ச யானை இது. மைசூரில் சந்தனம்லாம் கிடைக்கும் இல்லையா, அதனால் அங்கே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு தெய்வங்களை வாங்கிட்டு வருவேன். அது மாதிரி பூஜை ரூமுக்கு நம்ம எது அழகாக இருக்குதோ அதை வாங்கிட்டு வருவேன். இது பார்த்திங்க அப்படின்னா அஷ்டலட்சுமி தீபம். இது வந்து அணையா தீபமாக எரிஞ்சிட்டே இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தீபம் ஏற்றினேன் அப்படின்னா நைட்டு 11 மணி வரைக்கும். நான் எப்போ போய் தூங்க போகிறேனோ அப்போ தான் வந்து அந்த தீபத்தை மலை ஏற்றிட்டு தூங்க போவேன். அது போக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பூ போட்டு ஒரு ஏலக்காய் போட்டு வச்சுருவேன். அது எப்போதுமே அந்த தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கும். ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வந்து தட்டில் வச்சுருவேன். அம்மனுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் எல்லாமே இருக்கும். அதே போல் அந்த தேங்காயில் செஞ்ச விநாயகர் எங்கே வாங்கினேன்னு சொல்லலை இல்லையா, அது வந்து ராமேஸ்வரத்தில் வாங்கிட்டு வந்தேன். ராமேஸ்வரம் கோயில் போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு முதல்ல கார் வாங்கிட்டு ராமேஸ்வரம் கோயில் போனோம். அங்கே போய் சாமி கும்பிட்டு வரும்போது அந்த தேங்காய் விநாயகர் வாங்கிட்டு வந்தேன். இந்த பண்ணாரியம்மன் தாயை வந்து பண்ணாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு நல்லா அர்ச்சனை பண்ணி நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது இவங்க என்னோடய கண்ணில் பட்டாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக அம்சமாக இருந்தாங்க. உடனே நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இவங்களுக்கு போட்டிருக்க தாலி பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா ஒரு இந்த தாலி வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி அம்மனுக்கு அந்த தாலி கட்டுவாங்க இல்லையா, அந்த நாள் அன்னைக்குன்னா அவங்க கழுத்தில் பூஜை செஞ்சு நான் வந்து தாலி கட்டி விட்டேன். இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா அது அந்த தாய் வந்து பண்ணாரியம்மன் வந்து சுயம்புவாய் வந்து உருவாகி தான் வந்தாங்க. அவங்களுடைய குட்டி குட்டி சிலை வந்து கீழே வந்து வச்சுருப்பாங்க. அந்த பசுமாடு வந்து பால் கறக்கிற மாதிரி அதையுமே அழகாக சிலை வழிபாடாக செஞ்சுருப்பாங்க. இந்த விநாயகர் வந்து வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருந்தப்போ ஒருத்தர் வாங்கியாந்து கொடுத்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்பார்ட்மெண்ட் வீடு ஒன்று கட்டணும். அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வரும்போது ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து வெள்ளியில் ஆனது, அதனால தான் கொஞ்சம் வந்து கருத்து போய் இருக்குது. குட்டி ஒரு கிருஷ்ணர் வந்து அந்த தொட்டியில் ஆடிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இது வந்து லட்சுமி தாயார் படம். இது வந்து நாங்கள் சொந்த வீடு கட்டும்போது ஏற்கனவே நாங்கள் குடியிருந்த வீட்டோட அக்கா வந்து எங்களுக்கு வாங்கியாந்து கொடுத்தது. அதனால் பத்திரமா அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முருகப்பெருமானை வந்து திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது அப்படியே கோபுரத்தோடு இருக்கிற மாதிரி முருகர் வள்ளி தெய்வானை கூட இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பஞ்சமுக விநாயகர் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர் திருவிழா தாந்தோன்றியம்மன் திருவிழாவில் வந்து வாங்கினது. இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். அப்போ வாங்கினது பஞ்சமுக விநாயகர் அவங்க. அது போக கீழே ஒரு சங்கு வச்சுருப்பேன். இந்த சங்கு பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூரில் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஆனால் 5 முக சங்குன்னு சொன்னாங்க. இதை பஞ்சமுக சங்கா 5 முக சங்குன்னு சொன்னாங்க. அதனால் இது நல்லது வீட்டில் இருந்தால் அப்படின்னு சொன்னதுனால வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப நல்லதுங்க. அது வாங்கிட்டு வந்ததுலேருந்து நல்லாவே இருக்குது. இது 2வது செல்ஃபில் இப்படி தான் நான் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த செல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா கோலம் வந்து பெயிண்டில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா அழியாது, நீட்டாக இருக்கும். பூஜை ரூமில் கஜன்னு இருக்காது. ஆனால் மாக்கோலம் போடுறதா ரொம்ப விசேஷம். நம்ம நல்ல நாள் பெரிய நாள் நினைக்கணும், கண்டிப்பாக அதில் மாக்கோலம் நம்ம சிம்பிளாகாவது போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆஞ்சநேயர் பெருமான், இவங்களை வந்து எங்கள் ஊர் திருவிழா தாந்தோன்றியம்மன் திருவிழாவில் வாங்கினது. இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து சாய்பாபா. இவங்க வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா வந்து வாங்கியாந்து எனக்கு கொடுத்தாங்க. அப்படியே வச்சு அவங்கள வழிபட்டுருக்கேன். இவங்க பார்த்திங்க அப்படின்னா குருவாயூருக்கு போயிருந்தப்போ கேரளாவுக்கு அங்கே போயிட்டு குருவாயூர் கோயில் போயிட்டு குருவாயூரப்பனை வாங்கிட்டு வந்தேன். இந்த கோபுரம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ போயிட்டு பண்ணாரியம்மன் கோயில் போயிட்டு ஹஸ்பண்ட் வந்து மொட்டை போட்டாங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டு வரும்போது அந்த கோபுரம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த சரஸ்வதி படம் வந்து இந்த வீட்டில் அப்படியே இருந்தது நாங்கள் குடி வரும்போது, அதனால் அது அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் விளக்கு தீபம். இது வந்து விநாயகர் பெருமானுக்கு முன்னாடியும் முருகப்பெருமானுக்கு முன்னாடியும் அணையா தீபமாக எரிஞ்சிட்டே இருக்குங்க. அந்த அஷ்டலட்சுமி தீபம் எப்படி ஏற்றுறனோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு முன்னாடியும் விநாயகர் பெருமானுக்கு முன்னாடியும் அவங்களுடைய முகம் பார்த்து வடக்கு பார்த்து ஏற்றி வச்சுருப்பேன். சிலைகள் எல்லாமே கிழக்கு பார்த்து இருக்குது, தீபங்கள் எல்லாமே வடக்கு பார்த்து வச்சுருப்பேன்.
இவங்க வந்து பெருமாள் அண்டு லக்ஷ்மி தாயார். லக்ஷ்மி தாயார் வந்து பெருமாளுடைய பாதத்தை பிடிச்சி விடுற மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். அது வந்து மார்பிள் கல்லில் செஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோபுரம் ஒன்று இருக்கும் இல்லையா, அது பெருமாள் கோபுரம். அது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருமாள் படம் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஈஸ்வரர், பார்வதி, முருகர், விநாயகர், பெருமாள் குடும்பமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கணும் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் கடவுள் முருகப்பெருமான் வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப அம்சமாக இருப்பாங்க. இவங்களை கேட்காதவங்களே இருக்க முடியாது நம்ம வீடியோ பார்த்துட்டு. என்னோடய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு நான் அப்பார்ட்மெண்ட் கட்டினேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே அந்த வீடு கிரகப்பிரவேசம் அன்னைக்குன்னு ஒருத்தர் வந்து இந்த முருகப்பெருமானை கொண்டு வந்தாங்க. இவர் வந்து மலேசியா முருகர். இந்த குட்டி மலேசியா முருகர், என் பையன் வந்து டூர் மலேசியா போனான், 6th படிக்கையில் போனான். மலேசியா டூர் போயிட்டு வரும்போது அந்த குட்டி முருகரை வாங்கிட்டு வந்தேன். அப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர், இவர் வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நான் வந்து பூஜையெல்லாம் செஞ்சு வீடியோ போட்டேன். இவரையுமே நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். அழகாக வந்து தட்டை வச்சு அட்சதை போட்டு காயின் வச்சு அது மேலே விநாயகர் பெருமானை வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாரும், இவங்க 2 பேரையும் ஒரே நாள் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப அம்சமாக இருப்பாங்க 2 பேரும். முகம் அவ்வளோ ஒரு அம்சம். இவங்களையுமே வந்து சின்ன தட்டை வச்சு அட்சதை நிறைய போட்டு அதில் காயின் வச்சு அந்த காயின் மேலே தான் 2 பேரையுமே உட்கார வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் செஞ்சு நான் வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ இவங்களை வச்சு நான் அபிஷேகம் செஞ்சு வீடியோ கொடுக்குறேன். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மண் விநாயகர். இவரை வச்சும் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோபுரத்தில் முன்னாடி வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பக்கத்தில் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு அந்த பொண்ணு கொண்டாந்து கொடுத்தா. அப்படி அந்த விநாயகர் லீஃபில் வந்து உட்காந்துருக்க மாதிரி இருப்பாங்க அவங்க அந்த பொண்ணு கொடுத்தது. அதெல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமே இருக்குங்க. அதனால் பத்திரமாகவே ஒவ்வொன்றுமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் தெய்வம் விநாயகர் பெருமான். இவர் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டுருக்கேன். இவங்க வந்து மண்ணால் தான் செஞ்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2002 மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன ஒரு 3 நாளில் வந்து கோயில் திருவிழா, பாரியூர் கோயில் திருவிழா போயிருந்தோம். 30 ரூபா அந்த விநாயகர் அப்போ வாங்கிட்டு வந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 வருஷமே ஆகப்போகுது. ஒவ்வொரு நாளுமே அந்த விநாயகரை கும்பிட்றது எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. நினச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய குலதெய்வம் வந்து முன்னாடி வந்து கீழே வந்து அட்சதை போட்டு அதுக்கு மேலே வந்து கலசம் வச்சு உள்ளே வந்து குலதெய்வத்தை வந்து அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து முடிஞ்சு அதில் வந்து நிறைய பொருட்கள் போட்டு பூ வச்சு எப்போதுமே வச்சுருக்கேன். எங்கேயாவது நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா அதில் ஒரு காயின் வந்து 1 ரூபா காயின் வந்து அந்த கலையத்துக்குள்ளே வச்சுட்டு போவேன். அதில் உள்ள சேர்கிற காயின் எல்லாமே குலதெய்வ கோயில் போகும்போது அங்கே போய் உண்டியலில் போட்டுருவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயார், இவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பவள மாலை, முத்து மாலை போட்டிருக்கேன், வளையல் மாலை போட்டு வச்சுருக்கேன். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அஷ்டலட்சுமி பூஜை வந்தது இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தாலி போட்டு விட்டேன். நல்ல ஒரு மஞ்சக்கொம்பு, உடையாத மஞ்சக்கொம்பு வச்சு மஞ்சள் நூலில் கட்டி விட்டேன். அதுதான் அப்படியே இருக்குது. நல்லா வந்து ஒரு அதாவது கலசத்தை தூக்கிட்டு வந்தது மாதிரி அழகாக இருப்பாங்க. ரொம்ப சிரிச்ச முகமாக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு சிலைகள் வாங்குகிறப்போ அவங்களுடைய முக அமைப்பு பார்த்து தான் வாங்கணுங்க. இப்படி சிரிச்ச முகமாக இருக்கிறது நம்ம வீட்டில் நிறைய செல்வங்களை கொடுப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு தாமரை விளக்கு இருக்குதுல்ல, அது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோமாதா, இவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடு கிரகப்பிரவேசம் வச்சப்போ ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பசுமாடு கண்டை வந்து இப்படி அணைச்சி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த கண்டு வந்து இப்படி வந்து கோமாதா கிட்ட பால் குடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி ஒரு சிலைகள் தான் பார்த்து வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் அந்த சைடு லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க, இந்த பக்கம் விநாயகர் பெருமான். இப்படி அந்த கோமாதா ஃபுல்லாமே தெய்வங்கள் சின்ன சின்ன உருவமாக இருக்கும். அதுக்கு இதெல்லாம் எப்படி வைக்கணும், இந்த கோமாதா சிலை எப்படி வச்சு வழிபடுறதுங்கிற தனியாக நான் ஒரு பதிவு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கருமாரியம்மன், இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா பண்ணாரியம்மன் கோயில் திருவிழாவில் வாங்கினது. இதுவுமே பார்த்திங்கன்னா 10 வருஷம் இருக்கும் அவங்கெல்லாம் வாங்கி. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம் வாராகி அம்பிகை. இந்த வாராகி அம்பிகைக்கு அழகாக வந்து மாங்கல்யம் போட்டு விட்டுருக்கேன், பவள மாலை போட்டு விட்டுருக்கேன். இந்த எல்லா கைகள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 வளையல் போட்டு விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கு, கருமாரியம்மனுக்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வளையல் மாலை போட்டிருப்பேன்.
ஆனால் இவங்களுக்கு கை வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 கையிலையுமே 2 வளையல்கள் போட்டு விட்டுருக்குறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரொம்ப தெய்வீகமாக என் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா சங்கு சக்கரம், அது ஒரு போர்டு வுட்டில் செஞ்சது, அது ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா குபேரருடைய சிலை இருக்கக்கூடிய ஒரு படம், அது போக லட்சுமி தாயார் வந்து அப்படியே செல்வங்களை கொட்டுறது மாதிரி ஒரு படம். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுடைய படம். இது வந்து ஓமன் மந்திரம் வந்து பாடிட்டே இருக்கும். எல்லா விதமான தெய்வங்களுக்குடைய மந்திரங்களும் இதில் வந்து பாடும். ஒவ்வொரு டைமே நம்ம வந்து திருப்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டோம் அப்படின்னா மாற்றி வச்சோம் அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்குடைய மந்திரமும் அது வந்து சொல்லும். நல்லா இருக்கும். காலையில் போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா அப்படியே மைல்டாக பாடிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்குரிய நாட்கள் இருக்குல்ல, அந்த நாளெல்லாம் வந்து அதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்குடைய பாட்டையும் நான் வச்சுடுவேன். அது அப்படியே அழகாக பாடிட்டே இருக்கும். எவ்வளோ சவுண்டு வேணாலும் வச்சுக்கலாம், நான் மைல்டாக வச்சுருவேன். அது அப்படியே மெதுவாக பாடிட்டே இருக்கும். இந்த கலசம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கலசம் வந்து எப்போதுமே நம்ம வீட்டில் ஒன்று இருக்கணுங்க. அது பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் சரி, இல்லை நம்மளே வந்து உருவாக்கி வச்சுருந்தாலும் சரி, பூஜை அறையில் வந்து ஒரு கலசம் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தான் நான் வச்சுருக்கேன். அதே போல் குத்து விளக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அட்சதை போட்டு கீழே வந்து காயின் வச்சு 5 ரூபாய் காயின் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேலே தான் நான் வந்து ஒவ்வொரு தீபத்தையுமே எடுத்து வைப்பேன். இப்போ மேல் செல்ஃபில் இந்த தெய்வங்கள் எல்லாம் வச்சுருக்கேன். கீழ் செல்ஃபில் பார்த்திங்கன்னா 2வது செல்ஃபில் இந்த தெய்வங்கள் எல்லாம் லைனாக அடுக்கி வச்சுருக்கேன். இது இங்கே வந்து பூஜை ரூம் இல்லாதனால செல்ஃபு தான். இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூஜை பொருளெல்லாம் இருக்குது. படங்களுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. வைக்க முடியாதனால அப்படியே வந்து பாக்ஸ் கொண்டு வந்தபடியே அப்படியே வந்து கவர் பண்ணி கொண்டு வந்தபடியே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இனி அடுத்த டைம் மாட்ட முடிஞ்சுது அப்படின்னா மாட்டுவேன். இல்லை அப்படின்னா என்னோடய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் எனக்கு பிடிச்சது மாதிரி வச்சுக்குவேன். இப்போ என்னோடய சொந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ரூமே தனியாக நான் வந்து பூஜை ரூம் கட்டியிருப்பேன். பூஜை ரூம் வந்து கோவில் மாதிரி செஞ்சுருப்பேன். முன்னாடியெல்லாம் நிறைய கலசம் வச்சு அழகாக வந்து அலங்காரமெல்லாம் பண்ணி கோயில் மாதிரியே வந்து வடிவமைப்பு பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே நம்ம வந்து வேலை நிமித்தமாக வந்ததுனால இது மாதிரி இடங்களில் தான் நம்ம வச்சுக்க முடியுது. அதனால் நான் இப்படி தான் வந்து என்னோடய பூஜை செல்ஃபை நான் வந்து வச்சுருக்கிறேன். இது பூஜை ரூம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் நான் வச்சு வழிபட்டுட்ருக்கேன். இந்த இடத்துல இது மாதிரி தான் நான் வச்சு உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா எல்லாருமே கேட்பீங்க, எங்கே வச்சுருக்கீங்கக்கா, ஃபுல் வீடியோவாக காட்டுங்க அப்படின்ட்டு. இந்த ஹாலில் தான் நான் வந்து ஹால் வந்து நல்லா பெரிய ஹாலுங்க. நல்ல ஒரு 20க்கு 20 ஹாலு, ரொம்ப பெரிய ஹாலு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தனியாக தான் இருப்பாங்க. இவங்க பக்கத்தில் நம்ம வந்து அடிக்கடி போகணுங்கிறது இல்லை. சில பேர் கேட்பீங்க ஸ்க்ரீன் போட வேண்டியது தானே, ஏன் இப்படி ஓப்பனாலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இந்த இடத்துல ஸ்க்ரீன் கூட போட முடியாத ஒரு இடத்துல தான் இவங்க செல்ஃபே கொடுத்துருக்காங்க. அதனால் சரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வச்சுருக்கேன். ரொம்ப மனநிறைவாக இருக்கும் எனக்கு இந்த தெய்வங்களெல்லாம் பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எப்போது இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பச்சை கற்பூரங்களை ஒவ்வொரு தெய்வத்துக்கு முன்னாடியும் வச்சுடுங்க. என்னோடய பூஜை ரூம் டூர் வந்து அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.